வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் ஐயனா துபாய் அபுதாபிலிருந்து. இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா மாவட்ட ஆட்சித்தலைவராக ஐயா சகாயம் அவர்கள் இருந்த மாவட்டங்களில் எல்லாத்துலேயுமே நேர்மையாக ₹1 கூட லஞ்சம் வாங்காமல் மக்களுக்காக அவர் பணி செஞ்சார். அவர் பணி செஞ்சு இப்போ ஓய்வு பெற்றார். அவர்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு ஏற்கனவே கொடுத்துருந்தாங்க. அந்த பாதுகாப்பை இப்போ நிப்பாட்டிட்டாங்களாம். இது தவறு. தமிழ்நாடு அரசு ஐயா மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கு ஐயா சகாயம் அவர்களுக்கு துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு கொடுங்க. தமிழ்நாட்டில் அரசாங்க பணத்தை எவ்வளவோ கோடி கோடியாக கொள்ளையடித்து ஏப்பம் போட்டவர்களுக்கெல்லாம் பாதுகாப்பு கொடுத்து வச்சுருக்கீங்க. பல மந்திரிகளுக்கெல்லாம் பாதுகாப்பு கொடுத்து வச்சுருக்கீங்க. ஆனால் தமிழ்நாடு அரசுக்கு வருமானத்தை ஈட்டு தந்த அவர் ஐஏஎஸ் அதிகாரியாக இருந்தப்போ எந்த ஒரு தப்பும் செய்யாமல் நேர்மையாக வாழ்ந்த ஐயா சகாயம் அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். இதுக்கு தமிழ்நாட்டில் இருக்க இளைஞர்கள் எல்லாருமே ஐயா சகாயம் அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க சொல்லி தமிழ்நாட்டில் இருக்க அனைத்து மக்களும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மனு கொடுங்க. ஐயா சகாயம் அவர்களை பாதுகாக்க போலீஸ் கண்டிப்பாக துப்பாக்கி ஏற்றிய போலீஸ் அவருக்கு பாதுகாப்பை கொடுக்கணும். ஏன்னா அவர் மாவட்ட ஆட்சித்தலைவராக இருக்கிறப்ப எவ்வளவோ முறைகேடுகளை உயிருக்கு பயப்படாமல் அவர் குடும்பத்திற்கு என்ன ஆயிரும் என்று அந்த ஒரு கவலையும் இல்லாமல் நேர்மையாக மதுரையிலாம் பார்த்தீங்கன்னா கிரேனைட் குவாரிகளை எவ்வளவு முறைகேடுகளை அரசாங்கத்துக்கு நம்ம தமிழ்நாடு அரசுக்கு இவ்வளவு இழப்பீடு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவர் எல்லாமே டாக்குமெண்ட்லாம் எடுத்து கொடுத்து தன்னந்தனியாக ராத்திரியில் சுடுகாட்டில் கட்டில் போட்டு படுத்து கிடந்து நேர்மையாக அந்த மக்களுக்காக உழைச்சார். அப்படியாப்பட்ட அந்த ஐயா சகாயம் அவர்களுக்கு பாதுகாப்பை நீங்கள் நிறுத்துறீங்கன்னா நீங்கள் என்ன நோக்கத்தில் செய்கிறீங்க? இதை தமிழ்நாடு அரசு ஐயா மு.க.ஸ்டாலின் அவர்கள் என்ன நினைச்சில பண்ணுறீங்க? நீங்கள் என்னங்க நடக்குது தமிழ்நாட்டில்? நேர்மையான அதிகாரிக்கு ஒரு போலீஸ் பாதுகாப்பு கொடுத்ததுல என்னங்க பிரச்சனை உங்களுக்கு? என்ன பிரச்சனை இருக்க போகுது? தமிழ்நாட்டு மலங்களை எவ்வளவோ சுரண்டி நாடு கடத்தி கோடி கோடியாக கொள்ளையடித்து விற்று சொத்து சேர்த்தவங்கலாம் நல்லா இருக்காங்க. அவர் பாவம் மக்களுக்காக உண்மையாக உழைச்சிட்டு ₹1 கூட லஞ்சம் வாங்காமல் நேர்மையாக இருந்து அவர் பணி நிறைவு பண்ணிட்டார். இருந்தாலும் அவரை பாதுகாக்க வேண்டியது தமிழ்நாட்டு மக்களுடைய கடமை, தமிழ்நாட்டு அரசினுடைய கடமை. அதை புரிஞ்சுக்கிறணும். அவருக்கு கண்டிப்பாக துப்பாக்கி ஏந்திய பாதுகாப்பு கொடுக்க வேண்டும். தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா மு.க.ஸ்டாலின் அவர்கள் இதை நீங்கள் இந்த வீடியோ பார்த்தாலும் சரி, இல்லை இந்த வீடியோ பார்க்குற மக்கள் தயவு செய்து இதை தமிழ்நாடு முதலமைச்சருக்கு போகிற வரைக்கும் பரப்புங்க. இது நான் துபாய் அபுதாபியில் நான் ஒரு கூலி வேலை பார்க்குறேன். தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்கும்போது என்னால் கேட்டுக்கிட்டு இருக்க முடியல. ஏன்னா ஐயா சகாயம் அவர்களை பற்றி நாங்கள் இங்கே வெளிநாடுகளில் எவ்வளவோ சொல்லியிருக்கோம், எவ்வளவோ பேசியிருக்கோம். யார் எந்த ஊர்லேருந்து வர்றீங்களா நீங்கள்? மதுரை கரைங்களான்னு சொன்னால் ஆமாம் நாங்கள் ஐயா சகாயம் அவர்கள் மாவட்ட ஆட்சியராக இருந்தார்களா அந்த ஊர்லேருந்து வர்றோம் அப்படின்னு சொல்லி பெருமையாக பேசியிருக்கோம். அந்த மாதிரி உலக நாடுகள்லாம் ஐயா பற்றி நிறைய பேசியிருக்காங்க, படிச்சிருக்காங்க, பெருமைப்படுறாங்க. தமிழர் ஒருத்தர் இந்த மாதிரி இருக்கிறாரா அப்படின்ட்டு. அந்த பெருமையை பாதுகாக்கணும்னா தமிழ்நாட்டில் இருக்க இளைஞர்கள் ஒவ்வொருவரும் நேர்மையாகவும் லஞ்சம் தவிர்த்து நெஞ்சம் நிமிர்த்து தைரியமாக தமிழ்நாட்டில் வெற்றி நட போடணும். அதே மாதிரி ஐயா சகாயம் அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்று தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் எல்லாரும் நீங்கள் ஃபேஸ்புக்கில் சொல்லுங்கள், வாட்ஸ்அப்பில் சொல்லுங்கள், இல்லை தமிழ்நாடு முதலமைச்சருக்கு மனு கொடுங்க, என்ன வேணாலும் செய்யுங்க. ஆனால் ஐயா சகாயம் அவர்களுக்கு துப்பாக்கி ஏந்திய பாதுகாப்பு கண்டிப்பாக கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி.